Hi everyone, welcome to second part. இந்த வீடியோ பார்க்குறவங்க இதில் ஏதாவது புரியல அப்படின்னா தயவுசெய்து ஃபர்ஸ்ட் பார்ட் பார்த்துட்டு வந்துடுங்க. அப்போ தான் இந்த வீடியோ புரியும். இப்போ நம்ம செகண்ட் பார்ட்டை கண்டினியூ பண்ணலாம். Keep on doing. ஸோ ஏற்கனவே இந்த ஃபோட்டோ வந்து ஃபஸ்ட் பார்ட்டில் வந்து கிராப் பண்ணி பிளாக் அண்ட் ஒயிட்டாலாம் மாற்றிட்டோம். இப்போ இதுக்கு மேலே பென் டூலை யூஸ் பண்ணி பேக்ரவுண்ட் இல்லாமல் நம்ம இமேஜ் மட்டும் ட்ரேஸ் பண்ணுறோம். ஸோ பென் டூல் யூஸ் பண்ணும்போது சில அடிஷ்னல் டிப்ஸ்லாம் சொல்கிறேன். இந்த மாதிரி ஏரியாவை வந்து நல்லா ட்ராக் பண்ணி ட்ரா பண்ணிங்க அப்படின்னா ஸ்மூத் லைன்ஸ் கிடைக்கும். பட் இந்த ஹேர் வர ஏரியாலாம் வந்து ட்ராக் பண்ணி பண்ணாதீங்க. ஸ்மூத்தாக இருந்தால் அந்த இடம் நல்லா இருக்காது. ஸோ ஜஸ்ட் நெக்ஸ்ட் கிளிக் பண்ணுங்கள். ஸோ என்ன ஆகும் அப்படின்னா அந்த ஏரியா வந்து நமக்கு ஸ்மூத்தாக இல்லாமல் ஒரு மாதிரி ரக்கடாக தெரியும். பட் அகெயின் இந்த ஏரியா வரும்போது ஸோ நல்லா கர்வாக ட்ரா பண்ணிங்க அப்படின்னா ஸ்மூத்தாக கிடைக்கும். ஸோ ஏற்கனவே சொன்ன மாதிரி அகெயின் ஹேர் வரும்போது கர்வ் பண்ணாதீங்க, ஜஸ்ட் கிளிக் பண்ணுங்கள். இப்போ எங்கே ஸ்டார்ட் பண்ணமோ அதே இடத்த முடிக்கிறோம். முடிச்சுட்டு கண்ட்ரோல் என்டர் கொடுத்தீங்கன்னா அந்த ஏரியா மட்டும் செலக்ட் ஆகும். இப்போது மாஸ்க் லேயரை வந்து ஆன் பண்ணிங்க. இப்போ அந்த ஏரியா மட்டும் மாஸ்க் ஆகிடுச்சு. பேக்ரவுண்ட் வந்து டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்குது. ஸோ ஒரு நியூ லேயர் க்ரியேட் பண்ணி அந்த லேயரை அரேஞ்ச் பண்ணி பேக்கில் வச்சுக்கிறோம். இப்போ அதுக்கு நம்ம என்ன கலர் வேணாலும் ஃபில் பண்ணலாம். பட் அதுக்கு முன்னாடி இப்போ இந்த இமேஜ் வந்து ஒரு டிரான்ஸ்பரண்ட்டாகவே சேவ் பண்ணணும். ஸோ சேவஸ் போயிட்டு பிஎன்ஜி ஃபைல் ஃபார்மேட் சூஸ் பண்ணிட்டு ஒரு நேம் கொடுத்து சேவ் பண்ணுறேன். இப்போது இந்த வேர்ட் ஆர்ட் டூல் போகிறோம். ஸோ இங்கே வந்து ஏற்கனவே ஷேப் வந்து நம்ம டிஃபால்ட்டாக இருக்கிறத நிறைய யூஸ் பண்ணலாம் சொல்லியிருந்தேன். இதில் வந்து நம்மளுடைய ஓன் ஷேப் வந்து இம்போர்ட் பண்ணுறோம். இம்போர்ட் பண்ணும்போது ஏற்கனவே பிஎன்ஜியாக சேவ் பண்ண நம்ம தலை பிக்சரை வந்து இம்போர்ட் பண்ணிக்கிறோம். ஸோ இம்போர்ட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் விசுவலைஸ் கொடுங்க. இதில் இருக்கிற டெக்ஸ்ட் எல்லாமே ஏற்கனவே பார்ட் 1ல் நம்ம பார்த்தது தான். இப்போ நம்ம இம்போர்ட் பண்ண ஷேப் வந்து எவ்வளோ தூரம் இருக்கோ அதுக்குள்ளே மட்டும் டெக்ஸ்ட் வந்து கண்டெயின் ஆகிருக்கும். அதுக்கப்புறம் இந்த செட்டிங்ஸில் தான் நம்மளோட ரிசல்ட்டே இருக்குது. ஸ்டைல் போய்ட்டு பேக்ரவுண்ட் போகிறேன். கலரை வந்து ஒயிட் கொடுத்துக்கிறேன் ஃபஸ்ட். ஸோ ப்ரிவியூ பார்க்க ஈஸியாக இருக்கும். அதுக்கப்புறம் லேஅவுட் போயிட்டு டெக்ஸ்ட்டுடைய ஆங்கிள்ஸ்லாம் சேஞ்ச் பண்ணி பார்க்கலாம். பேக்ரவுண்ட் இமேஜ் வந்து உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கிளியராக தெரிஞ்சால் நல்லாயிருக்கும் அப்படின்னு ஃபீல் பண்ணுறீங்கன்னா அகெயின் ஸ்டைல் போயிட்டு பேக்ரவுண்ட் இமேஜ் வந்து ஒபாசிட்டி கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிங்க. தென் நம்ம இமேஜ் மேலே டெக்ஸ்ட் என்ன கலர் இருக்கணும். இப்போ வந்து நான் டிஃபால்ட்டாக எழுதுங்க ஒயிட் அண்ட் ரெட் தான் சூஸ் பண்ண போகிறேன். ஸோ கலர்ஸ் எடிட் பண்ணி ஒயிட் அண்ட் ரெட் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ டெக்ஸ்ட் ஃபுல்லாகவே பிளாக் அண்ட் ரெட்டு மாற்றினதுக்கப்புறம் டவுன்லோட் போங்க. அகெயின் ஸ்டாண்டர்ட் பிஎன்ஜி கொடுத்து ஒரு பிஎன்ஜி ஃபைலை அவுட்புட் எடுங்க. இப்போது பேக்ரவுண்டுக்கு வந்து டிரான்ஸ்பரண்டாக இருக்கிற லேயரில் ஆல்ட் பேக் ஸ்பேஸ் கொடுத்து அந்த ரெட்டை ஃபில் பண்ணிக்கிறேன். இப்போ ஏற்கனவே பிஎன்ஜி அவுட்புட் எடுத்த இமேஜை வந்து ஃபோட்டோஷாப்புக்குள்ளே ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணுறோம். எக்ஸாக்டாக இந்த பிக்சர் மேலே சேம் பொசிஷனில் அந்த பிக்சரை வந்து ப்ளேஸ் பண்ணுறோம். இன்னும் கொஞ்சம் கிளியர் விசிபிலிட்டிக்காக என்ன பண்ணுறோன்னா ஏற்கனவே இருக்கிற ஒரிஜினல் பிக்சரை செலக்ட் பண்ணி லேயர் ஸ்டைல் ஆட் பண்ணுங்கள். லேயர் ஸ்டைலில் வந்து டிஃபால்ட்டாக ஒரு க்ரே அண்ட் ஒயிட்டை சூஸ் பண்ணுறேன். இன்கேஸ் உங்களுக்கு வேறு ஏதாவது கலர்ஸ் வேணும் அப்படின்னா இங்கே நிறைய கலர்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஆர் உங்களுடைய கஸ்டம் கலர்ஸ் கூட நீங்கள் ப்ளேஸ் பண்ணலாம். பட் ஆனால் இப்போதைக்கு நான் வந்து ஒயிட் அண்டு கிரேவை தான் சூஸ் பண்ணுறேன். இப்போது நம்ம பிக்சர் விசிபிலிட்டி கிளியராக இருக்குது. அதுக்கு மேலே இந்த டிரான்ஸ்பரண்ட்
டிசைன் இருக்குது. ஸோ ரிசல்ட் இந்த மாதிரி நமக்கு இருக்கும். இப்போ நம்ம பண்ண ரிசல்ட் எப்படி இருக்குது, ப்ளஸ் 2 பார்ட்டாக இந்த டியூட்டோரியல் பார்த்தோம். 2 பார்ட் வந்து எப்படி இருக்குது, உங்களுக்கு புரியுதா, தென் நான் சொன்ன ஸ்டெப்ஸ்லாம் ஈஸியாக இருக்கா அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணலாம். Until that, have a great day. Bye.